गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 31 2011 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் தட்சிணாயனம், கிரீஷ்ம ருத்து, கர்க்கடக மாதம் ஆடி மாதம், சுக்லபக்ஷம் பிரதம திதி. நேற்றுக்கு அமாவாசையை. இன்றைக்கி ஆஸ்லேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இன்றைக்கி நல்ல சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட சக்தியான இன்றைக்கி சாந்திரமான ரீதியில் இன்றைக்கி தான் ஸ்ராவண மாதம் ஆரம்பிக்கிறது. இப்போ ஏற்பட்ட சக்தியான இன்றைக்கி நாம் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தில்
பாக்கி ஸ்லோகங்களெல்லாம் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். பூர்வத்தில் 2 வாரம் முன்னாடி ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தில் 28 ஸ்லோகங்களை நம்ம அத்தியனம் பண்ணோம். பாகவதத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த வைதிகமான மதத்தில் ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்குற இந்த விஸ்வம் பூராவும் ஏதோ ஒரு பீஜத்துலேருந்து வந்திருக்கே. அந்த பீஜம், இந்த விஸ்வம், அதுக்கு காரணமாக இருக்கப்பட்ட பீஜம், அதுக்கும் காரணமாக இருக்கப்பட்ட பரமாத்மா, இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட கோட்டிக்கணக்கான ஜீவராசிகள், ஜீவாத்மாக்கள், அதில் ஒன்றான நான் நினச்சிட்டு இருக்கப்பட்ட நம்மள்லாம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கள், இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுல அதான் பிரம்மம்னு சொல்கிறோம், பரபிரம்மம் சொல்கிறோம், பிரம்மம் சொல்கிறோம். அந்த பிரம்மங்கிறது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு கிரியேஷன் T=0ன்னு கிடையாது. அது எப்போதும் இருந்தே இருக்கும். மாறுபட்டு ஒரு சமயம் மாறி மாறி திருப்பி உள்ளே போகும், திருப்பி வெளியில் வரும், திருப்பி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லாதேன்னு இல்லை. இப்படி இருக்கிறது இருக்கே, இதை புரிஞ்சுக்கிறது இருக்கே, இதுதான் ஆத்ம வித்யன்னு பேர். இதை எல்லாரும் நன்கு உணர வேண்டும் என்பதற்காக புராணங்களில் ரொம்ப உத்தமமான வசத்தியான புராணம், புராண ரத்னம்னு சொல்லப்பட்ட பாகவதத்தில் ஒரு தடவை இல்லை, பல தடவை இந்த சிருஷ்டியை பற்றி நிறையா வர்ணிப்பாள். ஒவ்வொருத்தருடைய வாயிலாக கதை சொல்கிற மாதிரி சொல்லி, சிருஷ்டி நம்ம முன்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்கோம், எப்படி இதெல்லாம் தோணித்து என்பதெல்லாம் முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். அதை மறுபடியும் இந்த 3வது ஸ்கந்தத்தில் இதை படிக்கிற வாழ்க்கெல்லாம் நன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கபில தேவகூதி சம்வாதத்தின் மூலமாக கபிலர் அம்மாவான தேவகூதிக்கு எடுத்து சொல்கிறாள், உனக்கு ஆத்ம வித்தியை நான் என்னன்னு சொல்லித்தரேனுங்கிறது சொல்லிவிட்டு, அப்போது கபிலருடைய உபதேசமாக சாங்கிய யோகத்தை எடுத்து சொல்ல போகிறாள். பின்னாடி பக்தியும் சொல்ல போகிறாள், எப்படி பகவானை பக்தி பண்ணணும்னுட்டு. அப்போது அதில் முதல்ல 28 ஸ்லோகங்களை பார்த்தோம். என்னென்னா, எப்படி இந்த சிருஷ்டி ஏற்பட்டுருக்குங்கிறத. அதில் பாக்கி ஸ்லோகங்களை 29வது ஸ்லோகத்துலேருந்து மறுபடியும் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இதனுடைய அர்த்தங்கள்லாம் பார்க்குறதே முன்னாடியே நம்ம இதை படிச்சிருக்கோமே, முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட ஸ்கந்தங்களில் இதையே சொல்லியிருக்காளேன்னு தோணும். அதான் சொன்னேன், திருப்பி திருப்பி சொல்லுவாள். ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, நன்னா படிக்கிறவாளுக்கு என்னென்னா மனசில் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதையே திருப்பி சொல்லுவாள். அதனால் இன்றைக்கி 29வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தேஜசாத்து விகுர்வாணாத் புத்தி தத்துவமபூத் சதி திரவியஸ்புரண விஜானம் இந்திரியாணாமனுக்கிரஹ. போன கிளாஸில் பார்த்தோம். இதை கபிலர் அம்மாவுக்கு சொல்லிட்டு வரத்தே சொன்னாள், அம்மா, பகவான் படைத்த பொழுது அவர் அகந்தத்துவம் ஏற்பட்டது. அந்த அகந்தத்துவம் 3 குணங்கள் இருக்குது. சத்துவம், ரஜசு, தமசுன்னு 3 குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு குணத்தோடையும் இந்த அகம் தத்துவம், இந்த மகத்தத்துவத்திலேருந்து உண்டான அகம் தத்துவம் இருக்கே, பகவான் படைத்தது, அதோட சேர்ந்தது. அப்போது ஒவ்வொரு குணத்தோடையும் சேர்றதே ஒன்று உண்டாச்சுன்னாள். அதை போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அதில் சொன்னால், எப்படி மனசுங்கிறது எப்படி உண்டாச்சுங்கிறத சொன்னால், சுத்த சத்துவம் இருக்கே, சத்துவகுணம் இருக்கே, அது இந்த அகந்தத்துவத்தோடு சேர்றத மனசுங்கிறது உண்டாச்சுன்னாள். போன கிளாஸில் பார்த்தோம். அது வைகாரிகாத் விகுர்வாணாத் மனஸ்தத்துவமஜாயத. வைகாரிகாத்னா சத்துவகுணத்தோடு கூடன்னு அர்த்தம். வைகாரிகாத் விகுர்வாணாத்னா அதனால் ஒரு சேஞ்ச், ஒரு மெட்டமார்ஃபசிஸ் ஏற்படுறது, சேஞ்ச் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். அப்போது அந்த அகந்தத்துவத்தோடு சேர்ந்தபோது அப்போது என்ன ஆச்சுனால், அதுலேருந்து மனசுங்கிறதான தோணித்துனாள். ஏன்னா சங்கல்ப விகல்ப ஆத்மகம் மனஹான்னு முன்னாடி சொல்லியிருக்காள் யோக சூத்திரத்தில்.
பதஞ்சலி யோக சூத்திரத்தில். அதுதான் இங்கே சொன்னால், எத் சங்கல்ப விகல்பாபியாம் வர்த்ததே காமசம்பவா. அந்த மனசுலேருந்து தான் காமம் ஏற்படுறது. ஏன்னா ஆசைகள்ங்கிறது மனசில் எழறது. அதுக்கு மனசு வேணுமே. அந்த மனசுங்கிறது அம்மா இந்த சத்துவங்கிறதான குணம், அந்த அகந்தத்துவம் இருக்கே, அதோடு சேர்ந்த போது ஏற்பட்டது மனசு அப்படின்னு போன கிளாஸில் சொன்னாள். இப்பொழுது பாக்கி 2 குணங்கள் இருக்கு இல்லையா, ரஜோகுணம் தமோகுணம், அதோட கூட இந்த அகந்தத்துவம் சேர்றதே என்ன ஆகுங்கிறதுக்காகத்தான் அதை பின்னாடி வர்ணிக்கிறாள். அதை இங்கே சொல்கிறாள். தேஜசா து விகுர்வாணாத் புத்தி தத்துவமபூத்சதி திரவியஸ்புரண விஜானம் இந்திரியாணாம் அனுகிரக. தேஜசாத்து அதாவது ரஜோகுணம், விகுர்வாணாத்து அது அகந்தத்துவம், அதோடு சேர்ந்து அந்த சேர்க்கையினால் ஏற்பட்ட ஒரு மெட்டமார்ஃபசிஸ், ஒரு என்ன ஆச்சுன்னா விகுர்வாணாத்து அதுலேருந்து என்ன ஆச்சு, புத்திங்கிறதான உண்டாச்சுன்னாள். புத்தி தத்துவங்கிறது உண்டாச்சு. எப்படி ஒன்று உண்டாச்சுங்கிறதுக்கு சொல்கிறாள். புத்தி தத்துவம் அபூத்சதி திரவியஸ்புரண விஜானம் இந்திரியாணாம் அனுகிரக. அந்த புத்திங்கிறது இருக்கிறதுனால என்னன்னா, இந்த திரவியங்கிறதான மெட்டீரியல் இருக்கே, இந்த மெட்டீரியல் ஒரு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மெட்டீரியல் என்ன இருக்குங்கிறதுக்காக ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம், அதை எப்படி நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, அதோட கூட இந்திரியங்கள் இருக்கே, இந்திரியங்களெல்லாம் அதுக்கு ஒத்தாசை செய்கிறது. இந்திரியங்கள் இந்த மாதிரி செய்யுங்கிறதுக்கு புத்தி வந்துருக்கேன். அதனால இந்த புத்திங்கிறது பிரெயின், அந்த பிரெயின்ங்கிறது உண்டாச்சு, புத்திங்கிறது உண்டாச்சு. அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். தேஜசா து விகுர்வாணாத் புத்தி தத்துவமபூத்சதி திரவியஸ்புரண விஜானம் இந்திரியாணாம் அனுகிரக. இந்திரியங்களை இப்படி மாதிரி செய்யணுங்கிறதா ஊக்குவிக்க செய்யறதுக்கு புத்தி வந்துருந்தது. அந்த புத்தி ஏற்பட்டதுனால் சம்சயோத விபர்நியாசோ நிச்சய ஸ்மிருதிரேவச்ச ஸ்வாப இத்யுச்சதே புத்தேஹ லக்ஷணம் விருத்தித பிருதக். இந்த புத்தி தோணித்தே, புத்தியோட லட்சணம் என்னன்னா, புத்தியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, சம்சயா, எதை கண்டாலும் சம்சிக்கிறது, இது சரியா தப்பான்னு ஆலோசித்து அது சரியா அதை சந்தேகப்படுறது சம்சயம். விபர்நியாசா, ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக புரிஞ்சுக்கிறது. நிச்சயா, ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது. ஸ்மிருதி ரேவச்ச, தெரிஞ்சின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, மனசுக்குள்ள மெமரிங்கிறமே அது ஞாபகம் வச்சுக்கிறது. ஸ்வாப, தூக்கம், இது எல்லாம் இந்த புத்தியினுடைய லட்சணம். புத்தி சில சமயம் டார்மெண்ட்டாக இருக்கும். ஸ்வாப்பன்னா தூங்குறதுன்னா என்ன அர்த்தம், ஒன்றுலையுமே ஈடுபடாமல் அது பாட்டுக்கு தூங்கின்னு இருக்கும். அது சம்சயோத விபர்நியாசா நிச்சய ஸ்மிருதிரேவச்ச ஸ்வாப இத்யுச்சதே புத்தேஹ லக்ஷணம் விருத்தித பிருதக். தைஜசானீந்திரியாண்யேவ கிரியா ஞான விபாகஷः பிராணஸ்ய ஹி கிரியாசக்தி புத்தேர் விஜானசக்திதா. அம்மா, இந்த ரஜோகுண சேர்க்கையினால், இந்திரியங்களோட ரஜோகுண சேர்க்கையினால் ஏற்படும் பொழுது என்ன ஆறுதுன்னா, அப்போது கிரியா ஞான விபாகஷா, கிரியாசக்தி ஞானசக்தின்னு 2 இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபிணின்னு வரும். அப்படி கிரியாசக்தி ஞானசக்தி, கிரியாசக்தின்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு சக்தி, ஞானசக்தின்னா ஒரு விஷயத்தை செய்வதற்காக யோசிக்கிற ஒரு விஞ்ஞானம், அது அறிவுன்னு சொல்கிறோமே, அந்த நாலெட்ஜ் சக்தி. இது 2ம் அந்த புத்திக்கு உண்டு, அந்த புத்தியால் பண்ண முடியும். பிராணஸ்ய கிரியாசக்தி, இந்த பிராணங்கிறதான அந்த உடம்பில் இருக்கப்பட்ட சக்தி இருக்கே, அதாவது பிராணசக்தி, அதுதான் இந்த கிரியாசக்தியை உந்துவிக்கிறது. ஒரு காரியத்தை செய்யணும்னா இந்திரியங்களுக்கு நல்ல புஷ்டியை கொடுக்கறது, சக்தியை கொடுக்கறது கை செய்யறதுக்கு. அதே மாதிரி புத்திக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கே, அது விஞ்ஞான சக்தி, அதாவது நல்ல அறிவுங்கிறதான சக்தி. அது அந்த ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், நாலெட்ஜை கொடுக்கும். இது 2மே இருக்காம். இது 2ம் இந்த ரஜோகுண சேர்க்கையினால், இந்திரியங்களோட ரஜோகுண சேர்க்கையினால் ஏற்படுறதுனால்
தைஜசானீந்திரியாண்யேவ கிரியாஜானவிபாகசः பிராணஸ்ய ஹி கிரியாசக்தி புத்தேர் விஜானசக்திதா தாமசாச்ச விகுர்வாணாத் பகவத்வீர்யசோதிதாத் சப்தமாத்திரமபூத் தஸ்மாத் நபஸ்ரோத்ரம் து சப்தகம். அப்பொழுது தாமசாச்ச தமோகுணம்ங்கிறதான் இருக்கே. தமோகுணம்னா இனர்ஷியா ஸ்டேட், ஒன்றும் செய்யாமல் இப்படி இருக்கிறது. அந்த அந்த ஒரு அவித்தியாக இருக்கிறது, ஒன்றுமே தெரியாமல் அவித்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு குணம் இருக்கே, அது தமோகுணம், இருட்டு குணம். அந்த தமோகுணத்தினுடைய சேர்க்கையினால் விகுர்வாணாத்து, அப்போ அகந்தத்துவம் அதுவும் சேர்ந்துன்னா என்ன, பகவத்வீர்ய சோதிதாத்து, அந்த பகவான் அதை ஊக்குவிச்சாள். அந்த அகந்தத்துவத்தோடு கூட தமோகுணத்தை சேர்த்து, நீ அது ரெண்டு சேருங்கோ, சேர்த்து அதுலேருந்து என்ன ரிசல்ட் ஆச்சுன்னா சப்த மாத்திரம் அபூத் தஸ்மாத். சப்த மாத்திரம், அப்போது தன்மாத்திரைகளில் சப்தம்ங்கிறதான தன்மாத்திரை இருக்கு. சப்தம்னா சவுண்டு, அந்த சவுண்டுங்கிற தன்மாத்திரை இருக்கே சப்த மாத்திரம் அபூத்து தஸ்மாத்து. அதுலேருந்து என்னாச்சுன்னா அதுலேருந்து நபகான்னா ஸ்பேஸ், ஈத்தர், அந்த ஒன்றுமில்லாத அண்டவெளிங்கிறதானே, அது ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று, அது உண்டாச்சாம். அந்த தன்மாத்திரையிலேருந்து ஒரு பூதம், 5 பூதங்களில் ஒன்று ஸ்பேஸுங்கிற பூதம், அது உண்டாச்சு. அதுலேருந்துனா காதுங்கிற ஒரு இந்திரியமும், அந்த கேட்கப்படுறது, சப்தகம்னா என்ன, எது கேட்கப்படுறதோ அந்த இந்திரியம்னு அர்த்தம். எதால் நம்ம கேட்குறோம், காதால். இப்போ காதுங்கிறதும் தோணித்தான். அப்படி எல்லாம் எப்படி தோணித்துன்னு சொல்கிறாள். முதல்ல இந்த தமோகுணத்தினுடைய சேர்க்கையினால் அகந்தத்துவத்தோடு கூட பகவான் அதை ரெண்டுமே ஊக்குவிச்சு சப்தங்கிறதான தோணித்து தன்மாத்திரை. அந்த அதுலேருந்து சப்தங்கிற தன்மாத்திரையிலேருந்து ஸ்பேஸுங்கிற பூதம் தோணித்து, அதுலேருந்து ஸ்ரோத்திரங்கிற இந்திரியம் சப்தகம் அது தோணித்துனாள். தாமசாச்ச விகுர்வாணாத் பகவத் வீரிய சோதிதாத் சப்தமாத்திரம் அபூத் தஸ்மாத் நபஸ்ரோத்திரம் து சப்தகம். இந்த சப்தம்ங்கிறதான தன்மாத்திரை இருக்கே, அதனுடைய லட்சணம், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா அடுத்த ஸ்லோகத்தில் அர்த்தாஸ்ரயத்வம் சப்தஸ்ய திரஷ்டுர்லிங்கத்வமேவ ச தன்மாத்திரத்வம் ச நபஸஹ லக்ஷணம் கவயோ விதுஹு. கவயஹனா ரொம்ப கெட்டிக்கால ஞானிகள்லாம் சொல்கிறாளாம். என்ன சொல்கிறாள், இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சப்தம்ங்கிறதானுடைய தன்மாத்திரையினுடைய லட்சணம் என்னென்னா அர்த்தாஸ்ரயத்துவம். அந்த சப்த மூலமாக ஒரு விஷயத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற சக்தி. ஏன்னா நம்ம ஒரு சொல்கிறோம், அந்த சொல்லுக்குள்ளே ஒரு அர்த்தம் தொக்கி நிற்கிறது. அதை காதால் கேட்ட பொழுது அந்த விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்கிறோம். நான் ஒரு மரம்னு சொன்னேன்னா மாற இம்னு ஒரு சத்தம் காதில் விழுறது. அப்போ இந்த பாஷா ஞானத்தினால உடனே மரம், ஒரு ட்ரீயோட பிக்சர் மனசுக்குள்ளே வந்துடுறது பாருங்க. அதுதான் சொல்கிறார் அர்த்தாஸ்ரயத்வம் சப்தஸ்ய திரஷ்டு லிங்கத்வமேவச்ச. ஒருத்தர் பேஷண்ட் இருக்கார் அந்த ரூம்லன்னா, அந்த ரூமில் ஒருத்தர் இருக்காருங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம மனசு சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறதுனால அதை தன்மாத்திரத்துவம் ச நபசா, அந்த சப்தங்கிறத தன்மாத்திரையிலேருந்து நபசா ஸ்பேஸுங்கிற பூதம் தோணித்துனால் லக்ஷணம் கவயோ விதுஹு. இதுதான் அந்த அந்த சப்தங்கிற தன்மாத்திரையினுடைய லக்ஷணம்னால் இந்த ஸ்லோகத்தில். இந்த பூதம் இருக்கே, பஞ்சபூதங்கள், இந்த ஸ்பேஸுங்கிறதான பூதம் இருக்கே, அதனுடைய லக்ஷணம் என்னன்னா பூதானாம் சித்ர தாத்ருத்வம் பகிரந்தரமேவச்ச. பகிஹி அந்தரமேவச்ச. எல்லா ஜீவன்களும் இருக்குது, அதுக்கு வெளியின்னு ஒன்று இருக்குது, உள்ளுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு வெளியில் இருக்கிறதுலாம் இருக்குது ஸ்பேஸு, நான் இருக்க வேண்டிய இடம். நான் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேண்டியிருக்கு. என் உள்ளுலையும் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ உள்ளேயும் ஸ்பேஸ் வேண்டியிருக்கு, வெளியிலையும் ஸ்பேஸ் வேண்டியிருக்கு. பிராணேந்திரியாத்மதிஷ்ணியத்துவம். அந்த பிராணன், இந்திரியன், ஆத்மா இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அந்த இடத்த உண்டாக்கி தரதுங்கிறது தான் அதனுடைய லட்சணம், அதனுடைய டியூட்டி. அந்த ஸ்பேஸுங்கிறதுக்கு
அப்படின்னு சொன்னால் அதான் அந்த நபசோ விருத்தி லக்ஷணம். அந்த நபசா ஸ்பேஸ் இருக்கே அதனுடைய லக்ஷணம் என்னன்னா அதான் நாள். பூதானாம் சித்ர தாத்ருத்வம் பகிரந்தரமேவச்ச பிராணேந்திரியாத்மதிஷ்ணியத்துவம் நபசோ விருத்தி லக்ஷணம். இப்பொழுது இந்த 6 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षड्विंशोऽध्यायः. श्रीहरये नमः. तेजसात्तु विकुर्वाणात् तेजसात्तु विकुर्वाणात् तेजसात्तु विकुर्वाणात् बुद्धितत्त्वमभूत्सति 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 द्रव्यस्फुरणविज्ञानं द्रव्यस्फुरणविज्ञानं द्रव्यस्फुरणविज्ञानम् इन्द्रियाणाम् अनुग्रहः इन्द्रियाणामनुग्रहः इन्द्रियाणामनुग्रहः संशयोऽथ विपर्यासः संशयोऽथ विपर्यासः संशयोऽथ विपर्यासः निश्चयः स्मृतिरेव च निश्चयः स्मृतिरेव च निश्चयस्मृतिरेव च स्वाप इत्युच्यते बुद्धेः स्वाप इत्युच्यते बुद्धेः स्वाप इत्युच्यते बुद्धेः लक्षणं वृत्तितः पृथक् लक्षणं वृत्तितः पृथक् लक्षणं वृत्तितः पृथक् तैजसानिन्द्रियाण्येव 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 क्रियाज्ञानविभागशः 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 प्राणस्य हि क्रियाशक्तिः प्राणस्य हि क्रियाशक्तिः प्राणस्य हि क्रियाशक्तिः बुद्धेर्विज्ञानशक्तिता 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 तामसाच्च विकुर्वाणात् तामसाच्च विकुर्वाणात् तामसाच्च विकुर्वाणात् भगवद्वीर्यचोदितात् 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 शब्दमात्रम् अभूत्तस्मात् शब्दमात्रमभूत्तस्मात् शब्दमात्रमभूत्तस्मात् नभश्रोत्रं तु शब्दगम् नभश्रोत्रं तु शब्दगम् नभश्रोत्रं तु शब्दगम् अर्थाश्रयत्वं शब्दस्य अर्थाश्रयत्वं शब्दस्य अर्थाश्रयत्वं शब्दस्य द्रष्टुर्लिङ्गत्वमेव च द्रष्टुर्लिङ्गत्वमेव च द्रष्टुर्लिङ्गत्वमेव च तन्मात्रत्वं च नभसः तन्मात्रत्वं च नभसः तन्मात्रत्वं च नभसः तन्मात्रत्वं च नभसः लक्षणं कवयो विदुः लक्षणं कवयो विदुः लक्षणं कवयो विदुः भूतानां छिद्र दातृत्वं भूतानां छिद्र दातृत्वं
பூதானாம் சித்ரதாத்ருத்வம் பூதானாம் சித்ரதாத்ருத்வம் பகிரந்தரமேவ ச பகிரந்தரமேவ ச பகிரந்தரமேவ ச பிராணேந்திரியாத்மதிஷ்ண்யத்வம் 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 நபசோ விருத்திலக்ஷணம் நபசோ விருத்திலக்ஷணம் நபசோ விருத்திலக்ஷணம். ஸ்ரீஹரே நமஹ. அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஸ்பேஸுங்கிறத ஒரு பூத்தம் இருக்கே, அதுலேருந்து என்ன உண்டாச்சினால் ஒன்றுலேருந்து ஒன்று உண்டார்த்த விளக்கி சொல்ல போகிறாள். நபச சப்த தன்மாத்ராத் காலகத்யா விகுர்வதः ஸ்பர்ஷோ பவத் ததோ வாயுः त्वक् ஸ்பர்ஷஸ்ய ச சங்கிரஹः. நபசः ஆகாசங்கிறதான ஸ்பேஸுங்கிறதான ஈத்தருங்கிறதான வஸ்து இருக்கே, ஒரு பூத்தம் இருக்கே, அதுலேருந்து அது எங்கேருந்து வந்தது? அதுலேருந்து அது வந்து சப்தம்ங்கிற தன்மாத்திரையிலேருந்து வந்தது. ஸோ சப்த தன்மாத்திராத்து நபசா, சப்தங்கிற தன்மாத்திரையிலேருந்து ஸ்பேஸ் வந்தது. அப்போ அது என்ன ஆச்சுன்னா காலகத்தியா விகுர்வதா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. காலகத்தியா, காலங்கிறதான டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு, எவல்யூஷன் ஆச்சு. என்ன எவல்யூஷன்? ஸ்பர்ஷோ அபவத் ததோ வாயு. ஸ்பர்ஷங்கிறதான சென்ஸ் ஆஃப் டச் அப்படிங்கிறதான தன்மாத்திரை அது உண்டாச்சான். அந்த தன்மாத்திரையிலேருந்து ஸ்பர்ஷங்கிறதான தன்மாத்திரை இருக்கே, சென்ஸ் ஆஃப் டச், அதுலேருந்து என்னாச்சுன்னா அபவத் ததோ வாயு. வாயுங்கிற ஒரு பூதம், ஏர், காற்று, வாயுங்கிற பூதம் உண்டாச்சு. அந்த வாயுங்கிற பூத்தத்துலேருந்து தொக்கு ஸ்பர்ஷஸ்ய ச சங்கிரஹா. தொக்குங்கிற இந்திரியம், தொக்குன்னா மேலே இருக்க தோல், மேலே தொட்டா மேலேனா தோல் தெரியுறதோ இல்லையோ, அந்த தோலை தொட்டால் தான் நமக்கு தொடர்றதுங்கிறது தெரியுறது. இந்த தொடர்றதுங்கிற உணர்ச்சி ஏற்படணும்னா, தொடர்றதுங்கிற உணர்ச்சியை தான் தன்மாத்திரைன்னு சொல்கிறோம். அந்த தொடர்றதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இந்திரியம் வந்துருக்கே, அதுதான் இந்த தொக்கு. தொக்குன்னா இந்த தொடக்கூடிய சக்தி உள்ள ஒரு இந்திரியம்னு அர்த்தம், அதாவது தோல்னு அர்த்தம். இது உண்டாச்சுன்னாள். நபச சப்த தன்மாத்ராத் காலகத்யா விகுர்வதः ஸ்பர்ஷோ பவத் ததோ வாயுः த்வக் ஸ்பர்ஷஸ்ய ச சங்கிரஹः. இப்படி ஒன்றொன்னா சொல்லிட்டு வரா எப்படி எவல்யூஷன் ஆச்சுன்னுட்டு. காற்று, வாயுங்கிறது ஸ்பர்ஷங்கிற தன்மாத்திரையிலேருந்து வந்துன்னு சொன்னாலே, அப்போது அதனுடைய லக்ஷணம் என்னென்னால், இந்த ஸ்பர்ஷங்கிற தன்மாத்திரையினுடைய லக்ஷணம் என்னென்னால் மிருதுத்வம் கடினத்வஞ்ச சைஹித்யமுஷ்ணத்வமேவ ச ஏதத் ஸ்பர்ஷஸ்ய ஸ்பர்ஷத்வம் தன்மாத்திரத்வம் நபஸ்வதः. அந்த ஸ்பர்ஷங்கிறதுக்கு உள்ளான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா மிருதுத்வம், அப்படி ரொம்ப மிருதுவாக இருக்கிறது, சாஃப்டாக. ஒன்று தொட்டால் இது சாஃப்ட்டுங்கிறோம், இது வந்து கடினமான வஸ்து, கரகரான்னு ஒரு சொரன்னு இருக்குங்கிறோம், இப்படி வந்து வழவழான்னு இருக்குங்கிறோம். அப்போ மிருதுத்வம் கடினத்துவம், ஒரு விஷயத்து தான் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கடினம்னா ஹார்டுன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்டாக இருக்குன்னோ ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி. மிருதுத்வம் கடினத்துவஞ்ச சைத்தியம், சைத்தியம்னா சீத்தத்துவம், சீத்தம்னா என்ன? கோல்டு. இதை தொட்டால் ஜில்லுன்னு இருக்குங்கிறது. உஷ்ணத்வஞ்ச உஷ்ணத்துவம் ஏவச்ச, உஷ்ணத்துவம்னா இது தொட்டால் சுடுறதுங்கிறோம். இப்படி தொட்டாக்க அதுலேருந்து அறிஞ்சிக்கிறதுக்கு இது வந்து சாஃப்டாக இருக்கா, இது ரொம்ப கெட்டியாக இருக்கா, இது வந்து மிருதுவாக இருக்கா, இது வந்து உஷ்ணமாக இருக்கா, இது வந்து ஜில்லுப்பாக இருக்கா. ஏதத் ஸ்பர்ஷஸ்ய ஸ்பர்ஷத்துவம், அந்த ஸ்பர்ஷங்கிறதுக்கு இத்தனை விஷயங்களை பாகுபாடு பண்ணக்கூடிய திறன் இருக்குது, அதுக்கு சக்தி இருக்குது. அது சொல்கிறாள் தன்மாத்திரத்துவம் நபஸ்வதா. அதனால் அந்த தன்மாத்திரை ஸ்பர்ஷங்கிற தன்மாத்திரைக்கு இதெல்லாம் தான் லக்ஷணம், குணம்னு சொன்னாள். மிருதுத்வம் கடினத்வஞ்ச சைத்தியமுஷ்ணத்வமேவ ச ஏதத் ஸ்பர்ஷஸ்ய ஸ்பர்ஷத்வம் தன்மாத்திரத்துவம் நபஸ்வதா.
இந்த வாயுங்கிறதான பூதம் இருக்கே, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய குணங்கள் என்னென்ன? சாலனம் வியூகனம் பிராப்திஹி நேத்ருத்வம் திரவிய சப்தயோஹோ சர்வேந்திரியாணாம் ஆத்மத்வம் வாயோஹோ கர்மாபிலக்ஷணம். வாயோஹோ, வாயுங்கிறதான ஒரு பூதம் இருக்கே பஞ்சபூதங்களில், அதனுடைய லட்சணம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? சாலனம், இப்படி ஒன்றுலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கறது. காற்று இல்லைன்னா, காற்று இருக்கிறது தான் ஒரு இலையோ ஒரு பேப்பரோ பறந்து போகிறது பாருங்கோ. ஒரு ஏரோப்ளைன் பறக்கணுன்னா கூட காற்று வேண்டியிருக்கு. காற்று இல்லாட்டா முடிய மாட்டேங்கிறது. அதனால காற்று இருந்ததுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஏரோப்ளைன் போய் சேர்றது. அப்படி எது போகணுன்னாலும் காற்று வேண்டியிருக்கு. யூகனம், சேர்க்கை, ஒன்னோட ஒன்று சேர்க்கை பண்ணுறதுக்கு அது வேண்டியிருக்கான். யுகனம் பிராப்தி நேத்ருத்வம் திரவிய சப்தயோகோ. திரவியம் சப்தம், எந்த சமாச்சாரமாக இருந்த எந்த பதார்த்தமானாலும் சரி, அதோட சப்தம், ஒரு பேச்சுன்னு சவுண்டுன்னு இருக்கே, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா வாயு வேண்டியிருக்கு. காற்று இல்லாமல் ஒரு வேக்குவமில் போய் பேசணுன்னா அந்த நம்ம பேசுகிற பேச்சு இன்னொருத்தருடைய காதில் போய் விழாது. காற்று வேண்டியிருக்கு. அதனால் இந்த காற்று தான் சப்தம், திரவியங்கிறதான மெட்டீரியல், மேட்டர், இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா காற்று வேண்டியிருக்கான். சர்வேந்திரியாணாம் ஆத்மத்துவம், எல்லா விதமான இந்திரியங்களுக்கும் ஆத்மத்துவம், உசுறு மாதிரி இருக்காம். ஏன்னா பிராணங்கிறதான் இருக்குது, அதுக்கு வேண்டியிருக்கு இந்த வாயு. அதனால் பிராணவாயுன்னா தான் சொல்கிறோம், அது வேண்டியிருக்காம். அந்த சர்வேந்திரியானாம் ஆத்மத்துவம், எல்லா இந்திரியங்களுக்கும் உசுறு நிலை மாதிரி இருக்காம் அந்த வாயு. கர்மாபிலக்ஷணம், அதான் இந்த வாயுங்கிறதான அந்த பூதத்துக்கு குணம் நாள். இதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். சாலனம் வியூகனம் பிராப்தி நேத்ருத்வம் திரவிய சப்தயோஹோ சர்வேந்திரியாணாம் ஆத்மத்வம் வாயோஹோ கர்மாபிலக்ஷணம். அடுத்தாப்புல காற்று ஸ்பர்ஷம், இது ரெண்டுலேருந்தும் என்ன ஆச்சுனால் அதுலேருந்து என்னென்ன ஏற்படுறதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள். வாயோஷ்ச ஸ்பர்ஷ தன்மாத்ராத் ரூபம் தெய்வேரிதாதபூத் சமுத்திதம் ததஸ்தேஜः சக்ஷு ரூபோபலம்பனம். வாயோஷ்ச ஸ்பர்ஷ தன்மாத்ராத், காற்று ஸ்பர்ஷங்கிறத தன்மாத்திரை, இது ரெண்டுலேருந்தும் தெய்வேரிதாத்து, தெய்வ ஈரித்தாத்துனாள். ரேண்டம்னு அர்த்தம் தெய்வம்னாக்க. அது என்னத்தினாலன்னு சொல்ல முடியல, ஏதோ ஒரு ரேண்டம் ஈவெண்ட் மாதிரி இது ரெண்டினுடைய சேர்க்கையினால என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து என்ன ஆச்சுன்னாள். சமுத்திதம் ததஸ்தேஜா ரூபம் ரூபங்கிறதான வந்தது. ஒவ்வொரு பிராணி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு ரூபம் இருக்கே. அது எப்படி ஏற்பட்டதுன்னா இந்த ரெண்டினுடைய சேர்க்கை, அதோடு கூட ஒரு ரேண்டம்லி ஒன்று வெவ்வேறு விதமாக தோணித்திருந்தாள். சமுத்திதம் ததஸ்தேஜா, அதனுடைய ரெண்டு சேர்க்கையிலேருந்து என்ன தோணித்துன்னா அடுத்தாப்புல இன்னொரு பூத்தம் தோணித்து. அக்னிங்கிறதான ஃபயர் அது தோணித்தான். அதுலேருந்து தஜா சக்ஷு ரூபோபலம்பனம், அதுலேருந்து பார்வைங்கிற தன்மாத்திரை ஏற்பட்டது. அந்த பார்வைங்கிற தன்மாத்திரைனால என்ன ஆகுதுனால் அந்த பார்வைங்கிற ஒரு இந்திரியம் ஏற்பட்டு, அந்த கண்கிற இந்திரியம் ஏற்பட்டு, அதன் மூலமாக வர்ணங்களை பார்க்க முடிகிறது, ஒரு ரூபங்களை பார்க்க முடிகிறது, வேரிய ஷேப்ஸ் எல்லாம் பார்க்க முடிகிறது. அதெல்லாம் பார்க்கிற சக்திங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது ஏற்பட்டதுனால் இப்படி ஒன்று ஒன்றா எவல்யூஷனில். வாயோஷ்ச ஸ்பர்ஷ தன்மாத்ரா ரூபம் தெய்வேரிதாதபூத் சமுத்திதம் ததஸ்தேஜः சக்ஷு ரூபோபலம்பனம். ரூப உபலம்பனம், பார்வைங்கிற தன்மாத்திரை, அந்த கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் எல்லாம் ஏற்பட்டது அந்த அக்னிங்கிற ஒரு பூத்தத்துலேருந்துன்னு சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ரூபங்கிறதான ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு தன்மாத்திரை இருக்கே, அந்த தன்மாத்திரையினுடைய லட்சணத்தை சொன்னாள். திரவியாக்கிருதித்வம் குணதா வியக்தி சம்ஸ்தாத்வமேவச்ச தேஜஸ்த்வம் தேஜசாத்வி ரூபமாத்திரஸ்ய விருத்தயः. இந்த ரூபங்கிறதான ஃபார்ம்ங்கிறதான ஒரு தன்மாத்திரை இருக்கே, அதனுடைய லட்சணம் என்னென்னால்
அது எப்படி என்னென்ன சாதிக்கிறது? திரவியா ஆக்கிருதித்துவம். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதனுடைய ஆக்கிருதித்துவம், அதனுடைய டைமென்ஷன்ஸ், அது எத்தனை பெருசாக இருக்குது, என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. திரவியா ஆக்கிருதித்துவம் குணதா வியக்தி சம்ஸ்தாத்வமேவச்ச. அதனுடைய அது வியக்தித்வம், அது ஒன்றுலேருந்து ஒன்று மாறுபட்டு இருக்கிறதுடைய இதுலேருந்து இது வேறையாக இருக்குது, அது வேறையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி. தங்கம்னா இது தங்கம்னு ஒருத்தனால நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, அந்த ரூபத்தை பார்த்து. வெள்ளின்னா அந்த ரூபத்தை பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஒரு ஒன்றுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, வியக்தித்வம். அந்த வியக்தி சம்ஸ்தாத்வமே வச்ச இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் அதனுடைய இந்த ரூபத்தினுடைய ஒரு லட்சணம். தேஜஸ்துவம் தேஜசா. அதே மாதிரி ஒரு அக்னி இருக்குன்னாக்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதுலேருந்து வந்த பிரகாசம், ஒளி, அதுலேருந்து வர சூடு, நெருப்பு இருக்குன்னா அதனுடைய லட்சணம் என்ன, அதனுடைய ரூபத்தினுடைய லட்சணம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது நமக்கு. அதுலேருந்து ஒரு ஐடியா ஒளி வரும், அதுலேருந்து ஒரு ஹீட்டு வரும், அதெல்லாம் சூடு வரும். அதெல்லாம் அதனுடைய ரூபத்திலேருந்து ரூபங்கிற தன்மாத்திரை புரிஞ்சுக்கிறது. அதான் ரூபங்கிற தன்மாத்திரையினுடைய லட்சணம்னால். இதெல்லாம் தான் விற்பி. ரூபங்கிற தன்மாத்திரையினுடைய விற்பி. இது விற்பின்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு அர்த்தம். திரவியாக்கிருதித்வம் குணதா வியக்தி சம்ஸ்தாத்வமேவச்ச தேஜஸ்துவம் தேஜசஸ் சாத்வி ரூபமாத்திரஸ்ய விருத்தயः. இந்த அக்னின்னு இருக்கே, அந்த அக்னிங்கிறதுனுடைய பூத்தம் இருக்கே, அதனுடைய குணங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னால், தியோதனம் பச்சனம் பானம் அதனம் ஹிமமர்தனம் தேஜசோ விருத்தயஸ்த்வேதாக சோஷணம் க்ஷுத்ருடேவச்ச. இந்த அக்னிங்கிறதான ஒரு பூதம் இருக்கே, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணங்கள்னா என்னென்னா, தியோதனம் பிரகாசமாக இருக்குதல்ங்கிறது. அக்னி இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்ல பிரகாசம் இருக்கும். தியோதனம் பச்சனம். அக்னி என்ன பண்ணோம், அதை வச்சுருந்து நம்ம சமைக்கலாம், ஒரு பதார்த்தத்தை பக்குவம் பண்ணலாம். அதான் பச்சனம் பண்ணுற. பச்சனம்னா பக்குவம் பண்ணுறதுன்னு அர்த்தம். பச்சனம் பானம். அதோடு கூட அது குடிக்கும். ஏன்னா அக்னி மேலே தண்ணியை விட்டால் என்ன பண்ணுறது, அது அப்படியே உறிஞ்சி இழுத்துடுறது. அந்த உறிஞ்சி இழுக்கிற சக்தி இருக்குது, எவாப்ரேஷன் பண்ணக்கூடிய சக்தி. பானம் அதனம். அதனம்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஜாட்டராக்னின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருடைய இந்த ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் என்ன பண்ணுறது, எரிவை உண்டாக்குறது. அதனால் எதை வாழைப்பழத்தை தூக்கி போட்டால் அது வாழைப்பழம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஜெரிமான் ஆகிடுறது. ஏன்னா அது அங்கே போய் எரிஞ்சு போகிறது, அந்த அக்னியில் அந்த அந்த ஆசிட்டில் போய் எரிஞ்சு போகிறது. அதனால் அக்னிக்கு அதனம், சாப்பிட்ற சக்தி உண்டு. ஹிமமர்தனம், ரொம்ப குளிராக இருந்ததுன்னா அந்த குளிரெல்லாம் விரட்டி அடிக்கிறக்கூடிய சக்தி இருக்கான். ஹிமமர்தனம், குளிரை போக்கக்கூடிய சக்தி. தேஜசோ விருத்தயஸ்த்வேதாக, இதெல்லாம் தான் அக்னியுடைய விற்த்தினால், அக்னிங்கிற பூத்தத்தினுடைய விற்பி. சோஷணம் க்ஷுத்ருடேவச்ச. சோஷணம்னா எவாப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அக்னிக்கு. க்ஷுத்து திருடேவச்ச. க்ஷுத்துன்னா பசி தாகம் இதெல்லாம் உண்டாக்கும். ஏன்னா வயத்துக்குள்ளே ஜாட்டராக்னி இருந்துட்டு பசியை உண்டாக்குறது, தாத்தை உண்டாக்குறது, இதெல்லாம் அக்னிக்கு ஏற்பட்ட விற்த்தினால், அதனுடைய டியூட்டி இது அக்னிக்கு. தியோதனம் பச்சனம் பானம் அதனம் ஹிமமர்தனம் தேஜசோ விருத்தயஸ்த்வேதாக சோஷணம் க்ஷுத்ருடேவச்ச. இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. நபசः சப்ததன்மாத்ராத் நபசः சப்ததன்மாத்ராத் நபசः சப்ததன்மாத்ராத் காலகத்யா விகுர்வதः காலகத்யா விகுர்வதः காலகத்யா விகுர்வதः ஸ்பர்ஷோ அபவத் ததோ வாயுः ஸ்பர்ஷோ அபவத் ததோ வாயுः ஸ்பர்ஷோ அபவத் ததோ வாயுः த்வக் ஸ்பர்ஷஸ்ய ச சங்கிரஹः த்வக் ஸ்பர்ஷஸ்ய ச சங்கிரஹः த்வக் ஸ்பர்ஷஸ்ய ச சங்கிரஹः
மிருதுத்வம் கடினத்வஞ்ச மிருதுத்வம் கடினத்வஞ்ச மிருதுத்வம் கடினத்வஞ்ச शैत्यमुष्णत्वमेव च शैत्यमुष्णत्वमेव च शैत्यम् उष्णत्वमेव च एतत् स्पर्शस्य स्पर्शत्वम् एतत् स्पर्शस्य स्पर्शत्वम् एतत् स्पर्शस्य स्पर्शत्वम् तन्मात्रत्वम् नभस्वतः तन्मात्रत्वम् नभस्वतः तन्मात्रत्वं नभस्वतः चालनं व्यूहनं प्राप्तिः चालनं व्यूहनं प्राप्तिः चालनं व्यूहनं प्राप्तिः नेतृत्वं द्रव्यशब्दयोः नेतृत्वं द्रव्यशब्दयोः नेतृत्वं द्रव्यशब्दयोः सर्वेन्द्रियाणाम् आत्मत्वम् सर्वेन्द्रियाणाम् आत्मत्वम् सर्वेन्द्रियाणाम् आत्मत्वम् वायोः कर्माभिलक्षणम् वायोः कर्माभिलक्षणम् वायोः कर्माभिलक्षणम् वायोश्च स्पर्शतन्मात्रात् वायोश्च स्पर्शतन्मात्रात् वायोश्च स्पर्शतन्मात्रात् रूपं दैवेरितादभूत् रूपं दैवेरितादभूत् रूपं दैवेरितादभूत् समुत्थितं ततस्तेजः समुत्थितं ततस्तेजः समुत्थितं ततस्तेजः चक्षुरूपोपलम्भनं 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 द्रव्याकृतित्वं गुणता द्रव्याकृतित्वं गुणता द्रव्याकृतित्वं गुणता व्यक्तिसंस्थात्ममेव च व्यक्तिसंस्थात्वमेव च व्यक्तिसंस्थात्वमेव च तेजस्त्वं तेजसः साध्वी तेजस्त्वं तेजसः साध्वी तेजस्त्वं तेजसः स्वाध्वी तेजस्त्वं तेजसः साध्वी रूपमात्रस्य वृत्तयः रूपमात्रस्य वृत्तयः रूपमात्रस्य वृत्तयः द्योतनं पचनं पानं द्योतनं पचनं पानं द्योतनं पचनं पानम् अदनं हिममर्दनम् अदनं हिममर्दनम् अदनं हिममर्दनम् तेजसो वृत्तयस्त्वेताः तेजसो वृत्तयस्त्वेताः तेजसो वृत्तयस्त्वेताः शोषणं क्षुत्रिडेव च शोषणं क्षुत्रिडेव च शोषणं क्षुत्रिडेव च ஸ்ரீ ஹரையே நமஹ. அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஒரு தன்மாத்திரை, அதாவது ரசம்ங்கிறதான டேஸ்ட். அந்த டேஸ்ட்டுங்கிற தன்மாத்திரை எப்படி உண்டாச்சு, அந்த டேஸ்ட்டுங்கிற தன்மாத்திரையை ரசிக்கிறதுக்கு ஒரு இந்திரியம் வேணுமே, அது நாக்கு, ஜிஹ்வா. அது எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் சொல்கிறார். இது எப்படி எவால்வ் ஆச்சுன்ட்டு. ரூபமாத்ராத் விகுர்வாணாத் तेजसो दैवचोदितात् रसमात्रमभूत् तस्मात् अम्भोजिह्वारसग्रहः. ரூபங்கிறதான ஃபார்ம்ங்கிறதான ஒரு தன்மாத்திரை, அதனுடன் தேஜஸுங்கிறதான அக்னி, அந்த ஃபயர் நெருப்பு, அந்த ரெண்டும் சேர்ந்தது. ரெண்டு பூதமும் தன்மாத்திரையும் சேர்ந்தது.
சேர்ந்து தெய்வ சோதித்தாத்து, பகவான் அதை அப்படியே ஆர்டர் பண்ணாராம். தெய்வ சோதித்தாத்து இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் அதுலேருந்து என்னத்தை உண்டாக்கணும்னால் இன்னொரு தன்மாத்திரை ஒன்று உண்டாச்சு. ரசம்ங்கிறதான தன்மாத்திரை. ரசமாத்திரம் அபூத்தஸ்மாத். ரசம்னா என்ன? டேஸ்ட். அந்த ரசம்ங்கிறதான டேஸ்ட்டுங்கிற தன்மாத்திரை உண்டாச்சு. அபூத்தஸ்மாத் அம்போஜிக்வா ரசகிரஹா. அப்போது நாக்கில் இருக்கப்பட்ட எச்சல், அந்த வாட்டர், அது ரெண்டும் உண்டாச்சு. அது டேஸ்ட்டை பண்ணக்கூடிய ஒரு இந்திரியம், அதுவும் உண்டாச்சுன்னா ரூபமாத்திராத் விகுர்மாணாத் தேஜசோ தெய்வச்சோதிதாத் ரசமாத்திரம் அபூத்தஸ்மாத் அம்போஜிஹ்வா ரசகிரஹா. கஷாயோ மதுரஸ்திக்தः கட்வம் ல இதி நைகதா பௌத்திகானாம் விகாரேண ரச ஏகோ விபித்யதே. இந்த ரசம்ங்கிறதான சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டுங்கிறது இருக்கே, தன்மாத்திரை இருக்கே, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா அது ஒன்றா இருந்தாலும் பலவிதமான பாகுபாடுகளை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கான், டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கான் அந்த ரசத்துக்கு. என்னென்னா கஷாயனா சுரீர்னு நாக்க கொடுக்கக்கூடிய உரப்புங்கிறதானது. மதுரஹா திதிப்பு. திக்தஹனா கஷப்பு. கட்டுனா உப்பு கரிக்கிறது, கரிப்புத்தன்மை. கட்டு. அம்லன்னா புளிப்பு. இத்தி அம்லம்னா புளிப்பு. இத்தி நெய்கதா. ஒன்றுலேருந்து பலவிதமான ருச்சிகள் இருக்கே, அதை புரிஞ்ச அந்த ரசம்ங்கிறதான டேஸ்ட்டுங்கிறதுக்கு தன்மாத்திரையில் புரிஞ்சிக்க முடியுமா? பௌத்திகானாம் விகாரேன ரச ஏகோ விபித்யதே. பௌத்திகானாம் விகாரேன, இந்த பலவிதமான பதார்த்தங்களுடைய விகாரத்தினால, ஒன்றுடைய வேறுபாடுகள்னால இத்தனை ரசத்தையும் அந்த அந்த ரசம்ங்கிறதான சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கே, அது புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கான் அதுக்கு. கஷாயோ மதுரஸ்திக்தः கட்வம் ல இதி நைகதா பௌத்திகானாம் விகாரேன ரச ஏகோ விபித்யதே. அடுத்தாப்புல அடுத்த ஒரு பூதம் நீருங்கிறது எப்படி உண்டாச்சுன்னா கிளேதனம் பிண்டனம் திருப்தி பிராணனாப்யாயனோந்தனம் தாபாபனோதோ பூயத்வம் அம்பசோ விருத்தயஸ்துமாக. இந்த தீர்த்தங்கிறதான உண்டாச்சு, அதாவது வாட்டருங்கிறது உண்டாச்சு. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா அந்த பூதம் இருக்கே, அப்புங்கிற பூதம், அதாவது தண்ணிங்கிற பூதம், அதனுடைய குணங்கள் என்னென்னா கிளேதனம் பிண்டனம் திருப்தி பிராணனாப்யாயனோந்தனம். கிளேதனம் எல்லாத்தையும் நினைக்கிற சக்தி, ஈரமாக நினைக்கிற சக்தி உண்டு. பிண்டனம் எல்லாத்தையும் கலக்கிற சக்தி உண்டு. எதானா அதில் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக கரைச்சிடும் எல்லாத்தையும். சர்க்கரையை தூக்கி போட்டால் என்ன பண்ணுறது? கரைச்சி விடுறது. அதான் பிண்டனம். திருப்தி அதை சாப்பிட்டா எல்லாத்துக்கும் திருப்தி ஏற்படுறது, தாகத்தை சாந்தி படுறது இல்லையா, அதனால் அது அதனுடைய குணம். அது பிராணனாப்யாயனோந்தனம், அது ஒரு உயிருக்கு அது தேவைப்படுறது. அதனால் பிராணனாப்யாயனோந்தனம். அது மாத்திரம் இல்லை, ஆப்யாயனம். அது நல்லா குடித்தாக்க, அதை குடித்தா இன்பமாக இருக்குது, அது தரது. அது எந்த விஷயத்தையும் அந்த தண்ணியில் நினச்சி வச்சோன்னா அது கடினமானது மிருதுவாகும். அது பண்ணக்கூடிய சக்தி இருக்கான் தண்ணிக்கு. தாபாபனோதம், ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அந்த சூட்டை நீக்கிற சக்தி இருக்கான் தண்ணிக்கு. தாபாபனோதோ பூயத்வம் அம்பசோ விருத்தயஸ்துமாக. அதான் தண்ணியினுடைய விருத்தினால். தண்ணியினுடைய விருத்தி என்னென்னா இத்தனை குணங்கள் இருக்கான் அதுக்கு. கிளேதனம் பிண்டனம் திருப்தி பிராணனாப்யாயனோந்தனம் தாபாபனோதோ பூயத்வம் அம்பசோ விருத்தயஸ்துமாக. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இதுலேருந்து அடுத்தாப்பில் என்ன தன்மாத்திரை ஏற்பட்டதுனால் ரசமாத்ராத் விகுர்வாணாத் அம்பசோ தெய்வ சோதிதாத். இந்த ரசம்ங்கிறதான ஒரு தன்மாத்திரை இருக்கு, அதுவும் தண்ணீருங்கிறதான ஒரு பூதம், இது ரெண்டும் சேர்த்து பகவான் என்ன பண்ணால் ரெண்டையும் சேர்த்து கலக்கினாள். அதுலேருந்து ஒரு எவல்யூஷன் ஆச்சுன்னாள். ரசமாத்ராத் விகுர்வாணாத்
அம்பசோ தெய்வச்சோதிதாத் கந்தமாத்திரமபூத் தஸ்மாத் பிருத்வி கிராணஸ்து கந்தகா. கந்தம் கந்தானங்கிறதான ஒரு தன்மாத்திரை, ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், கந்தம். அந்த கந்தம்ங்கிற தன்மாத்திரை ஏற்பட்டது. இந்த கந்தம்ங்கிறத ஸ்மெல்லுங்கிறத நுகர்ச்சி, அதை மோர்ந்து பார்த்தலுங்கிறது இருக்கே, அதுக்கு வேணுமே, அது ஏற்பட்டுதான். கிராணா கிராணஸ்து, மோந்து பார்க்கறதுக்கு மூக்கு வேணுமே, மூக்குங்கிறது ஏற்பட்டது. அதுலேயும் தஸ்மாத்து, அதுலேருந்து என்ன ஏற்படுத்தினால் பிருத்வி, பூமி, பூமிங்கிறதான நிலம், பூமி மண், மண் என்ற ஒரு பூதம் அதுலேருந்து ஏற்பட்டதுனால். ரசமாத்திராத் விகுர்மாணாத் அம்பசோ தெய்வச்சோதிதாத் கந்தமாத்திரம் அபூத் தஸ்மாத் பிருத்வி கிராணத்து கந்தகா. கந்தகானால் மனத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மண்கிறதான ஒரு பூதம் ஏற்பட்டது. இதுலேருந்து அந்த கந்தம்ங்கிறதான சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ங்கிற தன்மாத்திரையிலேருந்து ஏற்பட்டது. அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுங்கிற தன்மாத்திரை எதுலேருந்து ஏற்பட்டது? ரசம்ங்கிறதான சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு, அதையும் அம்பசு தண்ணியையும் சேர்த்து பகவான் அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணி அதனுடைய சேர்க்கையினால ஏற்பட்டது கந்தம். இதுதான் சொன்னாலுங்க. ரசமாத்திராத் விகுர்மாணாத் அம்பசோ தெய்வச்சோதிதாத் கந்தமாத்திரம் அபூத் தஸ்மாத் பிருத்வி கிராணஸ்து கந்தகா. சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கே, இந்த ஸ்மெல்லுங்கிறது இருக்கே, அந்த ஸ்மெல்லுங்கிறதுல எத்தனை பாகுபாடுகள், எத்தனையோ வெரைட்டி இருக்குங்கிறதா அடுத்தாப்புல சொன்னால். கரம்ப பூதி சௌரபிய சாந்தோக்ராம்லாதிபிஹி பிருதக் திரவியாவயவ வைஷமியாத் கந்த ஏகோ விபித்யதே. ஒரே ஒரு தான் இருக்குது ஸ்மெல், சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்னுட்டு. ஆனால் அந்த மூக்குக்குள்ளே நுகர்ச்சிங்கிறதுல எவ்வளவோ விதமான நுகர்வுகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறதான். அதை என்னென்னா நாற்றம், நாற்றம்னா தமிழில் வாசனைன்னு ஒரு அர்த்தம். ஆனால் துர்நாற்றம்னு சொல்கிறது. வெறும் நாற்றம்னா நல்ல வாசனை, துர்நாற்றம்னா கெட்ட வாசனை, ஓடருங்கிறது. கரம்ப பூத்தி, ரொம்பவும் கொடுமையான நாற்றம் அது. அப்புறம் இனிமையான நாற்றம், நல்ல வாசனைங்கிறதுமே அது. அது மாத்திரம் இல்லை, சாந்த, ரொம்ப சுகமாக சாந்தமாக இருக்கப்பட்டது. ரொம்ப நம்மளை கிளர்ச்சியை உண்டாக்காது, காமத்தை உண்டாக்காது, குரோதத்தை உண்டாக்காது. இப்படி இல்லாமல் ரொம்ப சாந்தமான மனசை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் இருக்குது அது. அப்புறம் ரொம்பவும் தீவிரமாக அந்த அதை பொறுக்க முடியாமல் ஒரு ஆசிட் மாதிரி, ஆசிடில் பேர்ன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அது ஒரேடியாக பொறுக்க முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நாற்றம். இப்படி நாற்றத்துலேயே, வாசனையிலேயே பலவிதமான பாகுபாடுகளை அறிய முடியக்கூடிய சக்தி வச்சுருக்காளாம் அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுக்கு. அதுதான் இதை சொன்னார். கரம்ப பூதி சௌரபிய சாந்தோக்ராம்லாதிபி பிருதக் திரவியாவயவ வைஷமியாத் கந்த ஏகோ விபித்யதே. இது எப்படி இருந்தால் என்னென்ன மெட்டீரியலை பொறுத்து இருக்கான். ஒரு நல்ல மல்லிகை பூனா அதுக்கு ஒரு வாசனை இருக்குது, ரோஜா பூனா அதுக்கு வேறு வாசனை இருக்குது. இப்படி கிரடேஷன்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதெல்லாம் வச்சுருக்காளாம் அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல. அது சொன்னாள். அடுத்தாப்புல சொன்னாள், பாவனம் பிரம்மணஸ்தானம் தாரணம் சத்விசேஷணம் சர்வசத்வகுணோத்பேதः பிருத்திவி விருத்தி லக்ஷணம். முன்னாடி சொன்னால் பூமி மண்ங்கிறது தோணித்துன்னு சொன்னாலே பூதம். இந்த மண்ணுங்கிற பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் இருக்கே, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து சொன்னால் அது என்னென்ன பண்ணினால், பாவனம் பிரம்மணஸ்தானம் தாரணம் சத்விசேஷணம் சர்வசத்வகுணோத்பேதः பிருத்திவி விருத்தி லக்ஷணம். அந்த பாவனம், மண்ணை எடுத்து எப்படி வேணால் அதை உருட்டி பசிஞ்சு என்ன மாதிரியான ரூபத்தை வேணால் அதை கொடுக்கலாம். ரவுண்டாக பண்ணலாம், தட்டையாக பண்ணலாம், அப்படி மண்ணை எடுத்து என்ன வேணால் பண்ணலாம், மோல்டு பண்ணிவிடலாம். அதனால் அதுக்கு மோல்டிங் சக்தி உண்டு. பாவனம் பிரம்மணா, அது என்னென்னா பிரம்மஸ்வரூபமாக உட்காந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மண்ணை தூக்கி வச்சோன்னா அது மண் அப்படியே இருக்கும். பிரம்மணா ஸ்தானம், அது அந்த மண்ணுனால ஒரு இருக்கிறதுக்கு வீடு உண்டாக்கலாம். ஏன்னா ஷவரை கட்டி ஒரு வீடுங்கிற ஸ்தானம் இருக்கிறதுக்கு இடத்தை உண்டாக்கலாம். ஏன்னா பூமி இல்லாட்டாக்க என்னத்தை பில்டிங்கை கட்டுறது, அதனால் பூமி வந்துருக்கு. ஸ்தானம் தாரணம், அது என்ன பண்ணும், ஒருத்தரை தூக்கி வச்சுக்கும்.
பூமி அதான் மண்ணினுடைய குணம். ஏன்னா நம்ம நிற்கிறோம், நம்மளை தாங்கின்னு இருக்கிற சக்தி. அதனால தான் அதுக்கு தர்த்தின்னு பேர். தரதி இது தர்த்தி. ஹிந்தியில் கூட தர்த்திம்பா. தர்த்தின்னா அது தூக்கி வச்சுட்டு இருக்கான் நம்மளெல்லாம். அதனால தான் தாரணம். சத்விசேஷனம், அந்த பூமியை வச்சுண்டு ரிலேட்டிவ்லி நம்ம எத்தனை பெரிய விசாலமான ஸ்பேஸ் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியை தரதான் அது 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 அதனுடைய சத்விசேஷனம். சர்வசத்வகுணோத்பேதா, சர்வசத்வகுண அது இருப்பிடமாக இருத்தலை காட்டுறதான். சர்வசத்வகுணோத்பேதா பிருத்திவி விருத்தி லக்ஷணம். இதான் இந்த மண்ணினுடைய குணாதிசயங்கள்னா. இத்தனை குணங்கள் இருக்கான் அந்த மண்ணுக்கு. பாவனம் பிரம்மணஸ்தானம் தாரணம் சத்விசேஷனம் சர்வசத்வகுணோத்பேதா பிருத்திவி விருத்தி லக்ஷணம். நபோ குணவிசேஷோர்த்தः யஸ்ய தச்ச்ரோத்ரமுச்யதே வாயோ குணவிசேஷோர்த்தः யஸ்ய தத் ஸ்பர்ஷனம் விதுஹு. இந்த ஸ்லோகத்தில் சொன்னால் நபோ குணவிசேஷோர்த்தா. நபனா என்ன? ஸ்பேஸு. ஸ்பேஸோட குணத்தினுடைய விசேஷம் என்னென்னா, ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்ன, டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, நபோ குண விசேஷோர்த்தா எஸ்ய தச்ச்ரோத்ரமுச்யதே. அதுதான் காது கேட்குற சக்திங்கிறது இருக்கே, காதுக்குள்ளே கேட்குற சக்தின்னு ஒன்று வச்சுக்கிற டிம்பேனை வச்சு, அதுதான் அதனுடைய ஸ்பெஷல் குணம், கேரக்டரிஸ்டிக்ஸ்னால், டிஸ்டிங்ஷன்னால். வாயோர் குண விசேஷோர்த்தா, காற்று இருக்கே அதனுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா, எஸ் ஏதத் ஸ்பர்ஷனம் விதுஹு. காற்று அடிச்சதுன்னா மேலேருந்து அப்படியே மேலே அதனுடைய அது போகிறது நமக்கு தெரிகிறது, சென்ஸ் ஆஃப் டச்சுனால். அதனால அதனுடைய விசேஷம் என்னென்னா, காற்றை அதனுடைய அது மேலே போகிறதே அதனுடைய சென்ஸ் ஆஃப் டச்சுனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கான். அது காற்றினுடைய குணம்னால். வாயோ குண விசேஷோர்த்தா யஸ்ய தத் ஸ்பர்ஷனம் விதுஹு. தேஜோ குண விசேஷோர்த்தா யஸ்ய தத் சக்ஷுருச்யதே. அம்போ குண விசேஷோர்த்தா யஸ்ய தத் ரசனம் விதுஹு. பூமேர் குண விசேஷோர்த்தா யஸ்ய ச கிராண உச்யதே. ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குனால், அதான் இங்கே சொன்னால் தேஜான அக்னி. அக்னியினுடைய ஒரு குணம் என்னென்னா கேரக்டரிஸ்டிக். தேஜோ குண விசேஷோர்த்தா ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, எஸ்ய தக்ஷுருச்யதே. பார்வைங்கிறதான முடியறதான். பார்த்தல்ங்கிறதுக்கு லைட்டு வந்துருக்கு. ஏன்னா அதான் அக்னி என்ன பண்ணுறது, பிரகாசமாக ஒளி இருக்குது. அந்த ஒளிங்கிறதான பார்வைங்கிறதானது அதை பார்க்க முடியறதுக்கு அது வேண்டிருக்கு, அது அந்த அக்னிகிட்ட இருக்குது. அம்போ குண விசேஷோர்த்தா, தண்ணி இருக்கே அதுக்கு என்ன ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன்னால், எஸ் ஏதத் ரசனம் விதுஹு. அதை நாக்கால் ருச்சிக்க முடியுமா தண்ணியை நான் வாக்கில் விட்டால் தெரிகிறது, நாக்கால் புரிஞ்சுக்கிறது, தண்ணின்னு விட்டு. அதான் ரசனம் விதுஹு, டேஸ்ட். பூமேர் குண விசேஷோர்த்தா எஸ்ய ச கிராண உச்யதே. நுகர்தல்னு மூக்கால் நுகர்றமே, அதுதான் பூமியினுடைய ஸ்பெஷல் விசேஷம்னால். தேஜோ குண விசேஷோர்த்தா யஸ்ய தத் சக்ஷுருச்யதே. அம்போ குண விசேஷோர்த்தா யஸ்ய தத் ரசனம் விதுஹு. பூமேர் குண விசேஷோர்த்தா யஸ்ய ச கிராண உச்யதே. பரஸ்ய திருஷ்யதே தர்மः ஹ்யபரஸ்மின் சமன்வயாத் அதோ விசேஷோ பாவானாம் பூமௌ ஏவ உபலக்ஷ்யதே. ஒன்னொன்னுலேயும் ஒன்று தொக்கி நிற்கிறதுனால் என்ன, எது ஒன்று ஒரு 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 காரணமோ, அந்த காரணம் எதுவாக இருக்கோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குனால், ஒவ்வொரு காரணத்துக்குள்ளேயும் இன்னொரு காரணம் தொக்கி நிற்கிறதுனால். அதான் பரஸ்ய திருஷ்யதே தர்மஹா. பரஸ்ய திருஷ்யதே தர்மனா, ஒரு விஷயம் இருக்குன்னா, சென்ஸ் ஆஃப் டச்சுனோ பூமினோ தண்ணினோ இப்படி பூதங்களாவோ இல்லை தன்மாத்திரையாவோ இருந்ததுன்னா, அந்த தன்மாத்திரையாவோ அந்த அந்த பூதமாவோ ஏற்படுவதற்கு காரணம் ஒன்று உண்டே. அதாவது இதுதான் அதனால் ஏற்பட்ட விஷயம்.
அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு காசு இருக்குது. அந்த அந்த காசுக்கு ஒரு காசு இருக்குது. இப்படி இப்படி போயிட்டே இருக்கலாம் நம்ம. அதுதான் சொல்கிறாள், பரஸ்ய திருஷ்யதே தர்ம ஹி அபரஸ்மின் சமன்வயாத்து. ஒன்றுலேருந்து ஒன்று எவால்வ் பண்ணி வந்திருக்கு. அந்த எவல்யூஷனில் ஒரு சர்க்கிளாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம் உங்கள்கிட்ட சொன்னால். அதோ விசேஷோ பாவானா பூமௌ ஏவ உபலட்சியத்தே. ஆனால் அந்த பூமிங்கிறது இருக்கே, அதில் எல்லா சேர்க்கையும் சேர்ந்து நிறுத்துண்டாள். அதான் பூமிக்கு மாத்திரம் ஒரு விசேஷமாக அது சொன்னால். இந்த பூமிங்கிற பூதம் இருக்கே, அதில் பாக்கி பூத்தங்களுடைய சேர்க்கையெல்லாம் அதில் பார்க்கலாம்னாள். பரஸ்ய திருஷ்யதே தர்ம ஹி அபரஸ்மின் சமன்வயாத் அதோ விசேஷோ பாவானாம் பூமௌ ஏவ உபலட்சியத்தே. அம்மாவுக்கு இப்படி எப்படி ஒன்றுலேருந்து ஒன்று தோணித்து அப்படிங்கிறதுனா எடுத்து சொல்லிவிட்டு அடுத்தாப்புல சொன்னாள், இந்த எல்லாம் அப்படி ஒன்றோட ஒன்று சேர்க்கையில் வந்ததே, இந்த சேர்க்கையெல்லாம் பிரிச்சுட்டோம்னாக்கா மறுபடியும் என்ன ஆகிடும்னாள், திருப்பி இந்த முதல்ல இருந்த 7 வந்துடும்னாள். ஏதான்ய சம்ஹத்யதா மகதாதீனி சப்தவை காலகர்ம குணோபேதா ஜகதாதிருபாவிஷத்து. இந்த அம்மா இந்த சொன்னேனே, இது எல்லாத்தையும் மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டா மகத்தத்துவம் அகந்தத்துவம் அந்த பஞ்சபூதங்கள் ஆக 7 மகதாதீனி சப்தவை இதெல்லாம் திருப்பி கிடச்சிடும். காலகர்ம குணோபேதா அதோட கூட காலங்கிறதையும் அப்புறம் ஒரு ஆக்ஷன் கர்மாங்கிறதையும் இதெல்லாம் சேர்த்தோம்னாக்க அப்புறம் குணங்கள் 3 குணங்கள் இருக்குது, சத்வ ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்தாக்க மறுபடியும் இந்த விஸ்வம் ஜெகத்துங்கிறது உண்டாக்குறதுமா. அதனால் ஜெகத்துங்கிறத பார்க்குறமே, இது வேற ஒன்றும் இல்லை, இது பகவான் அவருடைய மாயினால் தோற்றுவிச்ச அந்த மகத்தத்துவம் ஆந்தத்துவம் பஞ்சபூதங்கள் அப்புறம் தன்மாத்திரைகள் இந்திரியங்கள் இதனுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட விஷயம் இருக்கே, அதான் இந்த ஜெகத்து. இதெல்லாம் அவர்கிட்டேருந்து தோணினதுங்கிறதா சொல்லி முடித்தாள். இந்த இதை சொன்னாள் இந்த இடத்துல. ஏதானி அசம்ஹத்ய யதா மகதாதீனி சப்தவை காலகர்ம குணோபேதா ஜகதாதிருபாவிஷத்து என்பதாக சொன்னால். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ரூபமாத்ராத்விகுர்வாணாத் 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 தேஜசோ தெய்வச்சோதிதாத் தேஜசோ தெய்வச்சோதிதாத் தேஜசோ தெய்வச்சோதிதாத் ரசமாத்ரமபூத்தஸ்மாத் 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 அம்போஜிஹ்வாரசக்ரஹः 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 கஷாயோ மதுரஸ்திக்தः கஷாயோ மதுரஸ்திக்தः கஷாயோ மதுரஸ்திக்தः கட்வம்ல இதி நைகதா கட்வம்ல இதி நைகதா கட்வம்ல இதி நைகதா பௌத்திகானாம் விகாரேண பௌத்திகானாம் விகாரேண பௌத்திகானாம் விகாரேண ரச ஏகோ விபித்யதே ரச ஏகோ விபித்யதே ரச ஏகோ விபித்யதே க்லேதனம் பிண்டனம் திருப்தி க்லேதனம் பிண்டனம் திருப்தி க்லேதனம் பிண்டனம் திருப்தி பிராணனாப்யாயனோந்தனம் பிராணனாப்யாயனோந்தனம் பிராணன ஆப்யாயன உந்தனம் பிராணனாப்யாயனோந்தனம் தாபாபனோதோ பூயத்வம் தாபாபனோதோ பூயத்வம் தாபாபனோதோ பூயத்வம் அம்பசோ விருத்தயஸ்த்விமாஹ அம்பசோ விருத்தயஸ்த்விமாஹ அம்பசோ
वृत्तयस्त्विमाः रसमात्राद्विकुर्वाणात् 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 अम्भसो दैवचोदितात् अम्भसो दैवचोदितात् अम्भसो दैवचोदितात् गन्धमात्रमभूत्तस्मात् 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 पृथ्वीघ्राणस्तु गन्धगः पृथ्वीघ्राणस्तु गन्धगः पृथ्वीघ्राणस्तु गन्धगः करम्भपूतिसौरभ्य 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 शान्तोग्राम्लादिभिः पृथक् शान्तोग्राम्लादिभिः पृथक् शान्तोग्राम्लादिभिः पृथक् द्रव्यावयव वैषम्यात् द्रव्यावयववैषम्यात् द्रव्यावयव वैषम्यात् गन्ध एको विभिद्यते गन्ध एको विभिद्यते गन्ध एको विभिद्यते भावनं ब्रह्मणस्थानं भावनं ब्रह्मणस्थानं भावनं ब्रह्मणस्थानं धारणं सद्विशेषणं धारणं सद्विशेषणं धारणं सद्विशेषणं सर्वसत्त्वगुणोद्भेदः 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 पृथिवीवृत्तिलक्षणं 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 नभो गुणविशेषोऽर्थः नभो गुणविशेषोऽर्थः नभो गुणविशेषोऽर्थः यस्य तच्छ्रोत्रमुच्यते यस्य तच्छ्रोत्रमुच्यते यस्य तच्छ्रोत्रमुच्यते वायोर्गुणविशेषोऽर्थः 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 यस्य तत्स्पर्शनं विदुः यस्य तत्स्पर्शनं विदुः यस्य तत्स्पर्शनं विदुः तेजो गुणविशेषोऽर्थः तेजो गुणविशेषोऽर्थः तेजो गुणविशेषोऽर्थः यस्य तच्चक्षुरुच्यते यस्य तच्चक्षुरुच्यते यस्य तच्चक्षुरुच्यते अम्भो गुणविशेषोऽर्थः अम्भो गुणविशेषोऽर्थः अम्भो गुणविशेषोऽर्थः यस्य तद्रसनं विदुः यस्य तद्रसनं विदुः यस्य तद्रसनं विदुः भूमेर्गुणविशेषोऽर्थः 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 यस्य स घ्राण उच्यते यस्य स घ्राण उच्यते यस्य स घ्राण उच्यते परस्य दृश्यते धर्मः परस्य दृश्यते धर्मः परस्य दृश्यते धर्मः ह्यपरस्मिन् समन्वयात् ह्यपरस्मिन् समन्वयात् ह्यपरस्मिन् समन्वयात् अतो विशेषो भावानाम् अतो विशेषो भावानाम् अतो विशेषो भावानाम् भूमावेवोपलक्ष्यते 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 एतान्यसंहत्य यदा एतानि असंहत्य यदा एतान्यसंहत्य यदा महदादीनि सप्त वै महदादीनि सप्त वै महदादीनि सप्त वै
कालकर्मगुणोपेतः 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 जगदादिरुपाविशत् जगदादिरुपाविशत् जगदादिः उपाविशत् जगदादिरुपाविशत् ஸ்ரீஹரயே நமஹ. இதன் பிறகு பாக்கி ஸ்லோகங்களில் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த பகவான் என்ன பண்ணார், இந்த 7 விஷயங்கள், மகத்தத்துவம், அகந்தத்துவம், பஞ்சபூதங்கள், அப்படி 7, இந்த 7 விஷயங்களை எடுத்து வச்சுட்டு பெரிய ஒரு முட்டை, அந்த முட்டையிலேருந்து விஸ்வத்தை தோன்றிக்க போகிறாருங்கிறத, அதுலேருந்து தான் புருஷன், அந்த புருஷ சூக்தத்தை சொன்ன புருஷன் இருக்கானே அவன் தோன்ற போகிறான் என்பதெல்லாம் சொல்ல போகிறார் அடுத்த சில ஸ்லோகங்களில். அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு இந்த வாரத்து அத்தியனத்தை முடிச்சுப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरान् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः.